ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தை பற்றி அடுத்த ஸ்டெப்பாக நம்ம எப்படி காய்கறி விதைகள்லாம் விதைக்கலாம், நம்ம அரசு மாடி தோட்ட கிட்டில் கொடுத்த காய்கறி விதைகளை எப்படி விதைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காய்கறி விதைகள் எல்லாமே அரசு மானிய தோட்ட கிட்டில் கிடச்ச அந்த காய்கறி விதைகள் தான். இதில் நான் கொத்தமல்லி லைட்டாக நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாக கொத்தமல்லியும் அவரைக்காயும் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் இருக்குது. அதுக்கப்புறமா இது எல்லாமே இந்த பேக்கெட்லேருந்து எடுத்து நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். வெயிலில் ஒரு 15 மினிட்ஸ் நல்ல ஒரு 3 மணி 2 மணி வெயிலில் காய வச்சுருக்கேன். இது வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த விதைகள்லாம் நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம இன்றைக்கி நம்ம விதைக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு 2 மணி 3 மணி வெயிலில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம விதை நேர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30 ml தண்ணிக்கு ஒரு 10 ml நான் பஞ்சகாவியா இன்றைக்கி ஊற்றியிருக்கிறேன். நீங்கள் பஞ்சகாவியாவோ இல்லைனா ஜீவாமிர்தமோ இல்லைனா மீனமிலமோ எது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட்டு இந்த விதைகள்லாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த லிக்விடையும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த விதைகள்லாம் இதில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே நான் இது இப்போது வெயிலில் காஞ்சிட்டு இருந்த இதுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இது கொத்தமல்லி ப்ளஸ் அவரைக்காய், இது தக்காளி, இது வெண்டைக்காய், இது பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதுலேயும் ஊற்றிட்டு இதுலேயும் அந்த வெண்டைக்காவோட விதைகளை நான் போட்டு வச்சுருக்கேன். இல்லை வெண்டைக்காயில் அவரைக்காவோட விதைகளை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கும் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்துக்குமே ஈவனாக ஊற்றி இது இந்த பஞ்சகாவியா அந்த தண்ணி மிக்சரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம காய போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம விதைகளெல்லாம் நம்ம முளைக்க போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பயிர் ஊக்கியில் நம்ம இதை டிப் பண்ணி எடுக்கிறதுனால அந்த முளைப்பு திறன் நல்லா இருக்கும். நம்மளோட சீட்ஸுக்கு நம்ம போடுற எல்லா விதைகளுமே ஆல்மோஸ்ட் முளைச்சி வர்ற மாதிரி நல்ல உங்களுக்கு ஒரு முளைப்பு திறன் இருக்கும். ப்ளஸ் போட்ட உடனே அது சீக்கிரமாக முளைச்சி வர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை காய வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல விதைகள் எல்லாம் ஊற விட்டதுக்கப்புறமா நம்ம க்ரோ பேக்ஸை பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி இந்த க்ரோ பேக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும், பாட்டிங் சாயில் எப்படி ரெடி பண்ணணுங்கிற ஒரு தனி வீடியோவும் போட்டிருக்கேன். சம்மந்தமான எல்லா வீடியோஸுமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாள் ஊற விடணும், எத்தனை நாள் இது நம்ம வெயிட்டிங் டைம் கொடுக்கணும், எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இந்த பஞ்சகாவியா ப்ளஸ் தண்ணியில் ஊற வச்ச விதைகளை இப்போ நம்ம நல்லா அந்த பஞ்சகாவியா தண்ணியை வடிச்சிட்டு திருப்பி ஒரு வெயிலில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஜஸ்ட் அந்த ஈரம் காயிற அளவுக்கு நம்ம விட்டுறலாம். இது ரொம்ப சின்ன கண்டெய்னர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் ஒரு பேப்பர் போட்டு காய வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பறந்து போயிடாமல் நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு ஈவினிங் வெயிலில் காய விட்டால் கூட போதும். நீங்கள் உச்சி வெயிலில் தான் காய விடணும்னு இல்லை. ஸோ ஈவினிங் வெயிலில் காய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த விதைகள்லாம் நம்ம டைரெக்டாக க்ரோ பேக்லேயே விதைக்க போகிறது கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக சீட்லிங் ட்ரே அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க நார்மல் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இல்லைன்னா சின்ன பாட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வேறு ஏதாவது செடி வாங்கிட்டு இந்த மாதிரி மாற்றி வச்சதுக்கப்புறம் சின்ன பாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் நான் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்க்கு பேக்கில் நம்ம ஹோல் போட்டுக்கணும். ஏன்னா ட்ரைனேஜ் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால் நல்ல ஹோல்ஸ் எல்லா இடத்துலையும் எந்தெந்த கண்டெய்னர்ஸில் ஹோல் இல்லையோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாற்று விட்டு எதெல்லாம் நம்ம முளைக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இது 3 தான் நம்ம கண்டிப்பாக வேறு ஒரு குட்டி இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் போட்டுட்டு முளைக்க வைக்கணும். இப்போ அந்த க்ரோ பேக்லேருந்து ஒரு தேவையான அளவு கொஞ்சம் மண் எடுத்திருக்கேன். அது கூட நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் வர்மி கம்போஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அந்த மண்ணுலேயும் வர்மி கம்போஸ்ட் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வர்மி கம்போஸ்ட் மட்டும் நான் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கண்டெய்னரில் இந்த மண்ணை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மண்ணை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கண்டெய்னரில் கொஞ்சமாக எடுத்து 3/4 மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல் கண்டெய்னர் போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா டைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அமுக்கி கொடுங்க. அப்போ தான் அந்த மண் ரொம்ப கலையாமல் இருக்கும். ஸோ 3/4 மட்டும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய வச்ச அந்த விதைகளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த விதைகள் நல்லா காஞ்சிருக்கணும். திருப்பி வெயிலில் ஒரு 15 மினிட்ஸ் காஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விதைகள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு
நம்ம ஒரே நாள் வந்து இதை போட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு கண்டெய்னரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரோ பேக்கில் மாற்றினோன்னா இதில் போடுற எல்லா விதைகளுமே முளைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எத்தனை செடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரோ பேக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு விதையாக வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து அந்த மண்ணை போட்டு மூடிடலாம். இது ரொம்ப டீப்பாக போட்டுறாதீங்க, விதையை ரொம்ப கொஞ்சம் மேலேயே தான் இருக்கணும். ஸோ லைட்டாக அந்த விதைகள் மூடுற அளவுக்கு மண் போட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி இது வந்து நிழலில் தான் வைக்கணும். நம்ம டைரக்ட் சன்லைட் வந்து இது கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் சன்லைட் இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஷேடான இடத்துல வச்சாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நான் மற்ற விதைகளும் எல்லா விதைகளையுமே நான் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட்டு மண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து பச்சை மிளகா விதை நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னால் போட்டது வந்து தக்காளி விதை. ஸோ நமக்கு எதுன்னு தெரியலை அப்படின்னா நம்ம நம்ம கண்டெய்னர்ஸ் பக்கத்துலேயே வந்து நம்ம எழுதி வச்சிடலாம். ஒரு ஸ்கெட்ச் எடுத்து எழுதி வச்சிட்டோன்னா நமக்கு தெரியும் எந்த விதை போட்டிருக்கோம், என்ன டேட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டோன்னா எத்தனை நாள் ஆகுது முளைச்சி வர்றதுக்கு அப்படின்னும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் போடுறது வந்து கத்திரிக்காய் விதை. எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் தள்ளி தள்ளி விதைகள்லாம் போட்டிங்கன்னா இது வந்து முளைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விதைகளையுமே போட்டுட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் மண் போட்டு மூடி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு ஷேடான ஏரியாவில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நல்லா தண்ணி தெளிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து இந்த கொத்தமல்லி விதை இருந்தது இல்லையா, ஸோ கொத்தமல்லியை வந்து நான் ரெண்டாக லைட்டாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற வச்சு இதில் போட்டிருக்கேன். கொத்தமல்லியை வந்து டைரெக்டாக நம்ம க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம வந்து வேறு கண்டெய்னர்ஸில் போட்டு மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா மண்ணெல்லாம் கிளறி விட்டு போட்டுட்டு நம்ம மேலே வந்து ஒரு செட் பண்ணுறதுக்கு மாதிரி கொஞ்சம் அந்த மூடுறதுக்கு அந்த விதைகள் வந்து வெளியே தெரியாமல் மூடி வைக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் மண் போட்டு அந்த விதைகளை மூடி விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி தான் கொடுக்கணும். நான் இன்னொரு க்ரோ பேக்கில் அவரைக்காய், இதே மாதிரி அவரைக்காய் பெரிய பெரிய சீடாக இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக அதே க்ரோ பேக்கில் அப்படியே விதைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்தா மாதிரி தான் கொடுக்கணும். டைரெக்டாக தண்ணி ஊற்றிட்டா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நகண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் இருந்தால் நீங்கள் அதில் கொடுக்கலாம். இல்லைனா குட்டி கப்பில் வந்து நம்ம கை வழியாக ஊற்றினோன்னா அந்த சீட்ஸ்லாம் வந்து நகண்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு 1 to 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் ஷேடான ஏரியாஸில் வச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட விதைகள்லாம் ரொம்ப அழகாக முளைச்சி வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மாடித்தோட்டம் ரிலேட்டடான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் காய்கறி தோட்டம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காய்கறி தோட்டத்தை தொடங்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட மற்ற கார்டனிங் வீடியோஸும் பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.